இன்றைக்கி என்னென்னா, நான் புளி சாதம் செய்ய போகிறேன். சரி, அது தொட்டுக்க என்னோடய ஸ்டைலில் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க: வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலே அரைச்சி வைப்பேன். இது கூட என்னென்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலே வரும். நான் இப்படி தான் அரைச்சி வச்சு, ஃப்ரிட்ஜு கிடையாது, வெளியிலேயே அரைச்சி வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி போட்டு வச்சுப்பேன். இப்போ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். புளி சாதத்துக்கு தொட்டுக்கையாக நான் செய்ய போகிறேன். ஏன்னா வேறு எந்த காயும் இல்லை. ஸோ அதனால் இந்த காய் இருக்கிற காயை வச்சு பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சாச்சு. அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டுடுச்சு. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெயில் வெங்காயம் போட்டுச்சு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டேன். நல்லா வதங்கிட்டோம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக இஞ்சி போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு நல்லா அதிலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு நான் காமிச்சிடுறேன். பாருங்கள் மக்களே, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் காயை போட்டு அப்படியே சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் அந்த காயை கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே எண்ணெயிலே வேக விடுங்க. தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்ற வேண்டாம். எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் இந்த காயெல்லாம் போட்டுட்டு வேக வைங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது வெந்த பிறகு காட்டுறேன். பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு காயை எண்ணெயில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதிலே வேக விடுங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன மசாலா ஐட்டம் போடுறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, இதில் காய் நல்லா ஓரளவுக்கு ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன மசாலா ஐட்டம் நான் போட போகிறேன்னா, மஞ்சத்தூள், கறி மசாலா, நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரே மசாலா கறி மசாலா, மிளகாத்தூள் போடுறேன், குழம்பு தூளுக்கெல்லாம் மிளகாத்தூள் போடுறேன். ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான். எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிடும். கலக்கிட்டு இது அப்படியே இது அப்படியே சிம்மிலேயே எண்ணெயிலே வேக விடுங்க. தண்ணிக்கின்னு எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே சிம்மிலே வேக வைங்க. காய் நல்லா வெந்துடும். தண்ணிலாம் ஊற்றாமல் அப்படியே இது நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு உங்களுக்கு ஓகேனா பாருங்கள், பத்தலைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு சிம்மிலே எண்ணெயிலே வேக விடுங்க. அடியும் பிடிக்காது, பாத்திரத்துலேயே நம்மளுக்கு கறி பிடிக்காது. சீக்கிரமாக செய்யணும். நிறைய பேர் அனல் வச்சுருவாங்க. அனல்லாம் வைக்காதீங்க. எவ்வளோ நேரம், எவ்வளோ டைம் நம்ம சேவ் பண்ணி இது பண்ணுறதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பாத்திரம்லாம் இந்த மாதிரி கறி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதிலே வேக விட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, இது தேங்காயும் கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் என்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தது. சரி, அதனால் அது ஒரு 2 போட்டிருக்கேன். இதை அரைச்சி கடைசியாக மிக்ஸ் பண்ணி இறக்குனா என் ஸ்டைலில் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ஃபைனல் லுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமேட்டா. பாருங்கள் மக்களே, ஃபைனல். இப்போ அரைச்ச விழுதும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது காயும் வெந்துடுச்சு. அவ்வளோதான், என்னுடைய ஸ்டைலில் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ மக்களே, என்னுடைய ஸ்டைலில் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, ஜீரகம், வெந்தயம், கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், புளி கரைசல். எண்ணெய் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் கோல்டு வினர் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எண்ணெயில் இப்போ வதக்க வேண்டியது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். மக்களே, தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா அது பொன்னிறமாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, புளி கரைசலை ஊற்றணும். அது ஊற்றின பிறகு நான் மற்றது என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். சரிங்களா? இன்னும் நிறையா இருக்குதுன்னு பயப்படாதீங்க. நல்லா கொதித்து சுண்டி வரும். அதுக்கப்புறமேட்டா நம்ம சாதம் போட்டு கலர்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா நான் போட போகிறேன்னா, இங்கே பாருங்கள்,
மஞ்சத்தூளும் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், இது 2த்தையும் அதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. எனக்கு 1 ஸ்பூன் போதும். ஏன்னா அதுவே நிறைய பசங்க அதிகமாக காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வர டைமில் உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லம் போடுங்க. அப்படி இல்லைன்னா அப்படி கூட கலரலாம், ஒன்றும் நல்லா தான் இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து வெல்லம் கடைசியாக வெல்லம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதித்து திக்கான பிறகு சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் ஸ்டைலில் புளி சாதம் இவ்வளோதான், சிம்பிள். நான் எந்த மசாலா அரைச்சி எதுவும் பண்ணல, சிம்பிளாக நான் புளி சாதம் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனல் லுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, புளி நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சா. இப்போ என்ன பண்ணணுன்னா வெல்லம் போட்டேன். இதை கரைச்சி கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் புளி சாதம் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபைனலாக நான் சாதம் கிளறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசி ஃபைனல் லுக், லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்க கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பொழுதும் எனக்கு தேவை. ஸோ நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் அவங்க என்னென்ன ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை ஏதாவது பிடிக்காமல் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு இவ்வளோ தான் வரும், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி போடுறேன். சிம்பிளாக பிள்ளைங்க யார் அவசரமாக அதை வறுத்து போடுறதோட இந்த சிம்பிளாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். வயிற்றுக்கு வந்து கெடுதல் சாப்பிடக்கூடாது, நல்ல விதமாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.